அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இந்த நாட்கள் எப்படி நிறைவாக இருக்கிறது மக்களே? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம். இதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால்தான் இறைவார்த்தையின் மூலமாகவே நம்மளை தெளிவுபடுத்துகிறார். சில சமயங்கள் கடுமையாக பேசுகிறார், சில சமயங்கள் தடவி கொடுக்கிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 27 29 முடிய. பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தின்றி விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என இஸ்ராயல் வீட்டார் சொல்லுகிறீர்கள். இஸ்ராயல் வீட்டாரே, என் வழிகளா நேர்மையற்றவை, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. அப்போ பொல்லார் என்ன சொல்கிறார் அவர்? இப்போ இந்த நேற்று அதுக்கு முந்தின நாள் எல்லாமே வர்றது போகிறான். பொல்லார் நல்லார், நேரிய வழி நடப்போர் இல்லையா? தீங்கு செய்வோர், தீங்கு செய்யாதவோர், அவர்களை பற்றியே கொடுக்கிறார். எசேக்கியேல் அவங்க முழுமையாக எடுத்து நாம் வாசிக்கும்போது இறைவன் நம்மளோடு அருமையாக பேசுவது தெரியும் இல்லையா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாமே கண்டுணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். ஆனால் பொல்லார் அப்படி இருக்காங்களா? இல்லை, எங்களுக்கு மரணமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, ஜனமும் இருக்குது, வழக்காட எங்களுக்கு நிறைய ஆட்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆனால் இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்களே இல்லையா? படைத்தவர் அவர் தானே, அவருக்கு தெரியுமே எல்லாமே இல்லையா? அப்போ நீதியின் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆயினும் தலைவரின் வழி நேர்மையானதாக இல்லை என இஸ்ராயல் வீட்டார் சொல்கிறார்கள். இஸ்ராயல் வீட்டாரே, என் வழிகளா நேர்மையற்றவை, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. அப்போ இறைவனையே நாம் குற்றம் சாட்டும்படி எப்படி? பொல்லார் அப்படிதானே? பொல்லார் இறைவனையே குற்றம் சாட்டுறாரு. எப்படி சாட்டுறாங்கன்னா, நான் பாவமே செய்யலை, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் பாவ மன்னிப்பு கேட்குறக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் பாவமே செய்யலை. நிறைய செஞ்சுருப்பாங்க, ஆனால் நான் செய்யவே இல்லைன்னு அவங்க மறுதளிக்கிறாங்க இல்லையா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? சிறு சிறு தவறுகள் செய்தாலும் நாம் இறைவனிடம் உடனே சரண்டர் ஆகிறோமா? சின்ன தவறு தானே என்று சொல்லிவிட்டு மறு தவறுக்கு நாம் ஆயத்தமாகிறோமா? என்றாவது ஒரு நாள் நாம் சிந்தித்தால் அதனுடைய உண்மை நிலை தெரியும் இல்லையா? அப்போ நாம் என்ன தவறு செய்கிறோம், தவறு செய்யாமல் எப்படி இருக்கிறோம், தவறு செய்யாமல் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நான் நிற்கிறோம், பிறரை குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? இல்லை, போல் அந்த இடத்தை விட்டு நாம் நவன்றணும் இல்லையா? ஏனென்றால் அவர்கள் பேசுவதற்கு நாம் ஒரு சாட்சியாக நிற்கிறோமே. நாளைக்கு நாமும் விசாரிக்கப்படும். நாம் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டோம், ஆனால் நம்மளையும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்களா இல்லையா? கூப்பிடுவாங்க. அதனால் நாம் நேர்மையான வழியில் நடப்போராக இருந்தால் இறைவனோடு ஒன்றித்து நடப்போம். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் எங்களோடு எப்போது கூட இருக்க வேண்டும். ஆமாண்டவரே, நீர் எங்களை முழுமையாக பாதுகாப்பதால் எங்களுடையது எங்கள் அனைத்தையும், எங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், நாங்கள் யாராருக்கெல்லாம் மன்றாடுகிறோமோ அவர்கள் அனைவரையும் உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே அனைவரையும் உடைய செட்டைக்கில் வைத்து பாதுகாத்தல் ஆண்டவரே. எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவருடைய இரக்கம் போதும், எங்கள் அன்றாட உணவு வேண்டும். ஆமாண்டவரே, நாங்களும் உண்டு, பிறரும் உண்டு மகிழும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உள்ளதை நாங்கள் பகிர்ந்தளிக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஒரு ஆசீர்வாதம் தந்தாலே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய செட்டைக்கில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.